ஆமென். சத்தப்பத்துல நம் தேவன் பெரியவர். ஆமென். ஓகே, பக்கத்துல உங்களை கரங்களை கொடுத்து இன்று நீங்க வீடு திரும்பும் போது சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது ஆசீர்வாதத்தோடு நீங்க போக போறீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். பைபிள்ல ஜான் சாப்டர் 6ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். 5 அப்போ 2 மீனோட கதை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் வந்து ஆண்டவர் வந்து மலையில் இருக்கும்போது நிறைய பேர் அவர் கூட வந்தாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, எல்லாருக்கும் பசின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ பசின்னு அங்கே வரும்போது அங்கே வந்து ஒரு குட்டி பாய் இருந்தார். அவர்கிட்ட 5 அப்போ 2 மீன் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் யாருமே நம்பலை இது வந்து இவ்வளோ பெரிய ஆளுக்கு சாப்பாடெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு. அங்கே மேன் மட்டும் ஆம்பளைங்க மட்டும் 5000 தான். ஸோ அப்போ பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தோட அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சாப்பாடு கொடுத்து போஷிச்சிட்டாரு. ஸோ இன்று நான் சொல்லுகிறேன், கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் மேலே வச்சிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு வந்து 1000 நாள் வந்து ஒரு நாள். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணும்போது நினைக்கலாம், ஆண்டவர் என்ன எனக்கு பதில் கொடுக்கல, என்ன செய்யலையே. ஆனால் ஆண்டவருக்கு 1000 நாள் ஒரு நாள். அவர் திடீர்னு மனசு வச்சாருன்னா இன்று வினித்ராக்கு நான் செய்யணும்னா ஆண்டவர் செய்வார். ஸோ அந்த விசுவாசத்தோட ஆண்டவர் என்று துதிப்போமாக, அவர் உயர்த்தி ஆராதிப்போமாக. அருளிடும் எனக்கென
சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே எந்தன் தேவனே சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே எந்தன் தேவனே யெகோவா 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 அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் எந்தன் தேவனே பலகரம் என்னை உயர்த்திடும் எந்தன் தேவனே யெகோவா 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 அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் நம்ம தேவனால் தேர்ந்தெடுக்க ஜனங்கள் உலகத்தை ஜெயிப்பது எப்போதுமே நமக்கு தான். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே எந்தன் தேவனே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே எந்தன் தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே எந்தன் தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே எந்தன் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் எந்தன் தேவனே பலகரம் என்னை உயர்த்திடும் எந்தன் யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா யெகோவா ஈரே. யெகோவா ஈரே யெகோவா யெகோவா ஈரே. யெகோவா ஈரே யெகோவா நீர் எங்கள் யெகோவா ஈரே. ஈரே யெகோவா ஈரே தேவனுக்கு பேரத்த கரங்களை தட்டுவோமாக. அவர் நம்மளோட யெகோவாக ஈரேயாக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அவர் கிருபை என்றும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. ஏன்னா அவர் நல்லவர், சர்வ வல்ல தேவனை பொய்த்தி போற்றி பாடுவோமாக. கரங்களை தட்டி
வந்திருக்கிறோம். ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எபினேசராக இருக்கிறீர். இந்நாள் வரை எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே.
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. முழு மனதோடு சொல்லுவோமாக. அவர் செய்த நன்மைகள் பல, அதை நினைத்து நம்ம நன்றி செலுத்துவோமாக. நன்றி நன்றி நன்றி. உமக்கு ஒருவருக்கே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே. உமக்கு ஒருவருக்கே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. உமக்கு ஒருவருக்கே நன்றி. நன்றி. கரு போல எபினேசரே. 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே. எபினேசரே. என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே. எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே. எபினேசரே. என் நினைவாய் இருப்பவரே. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி அப்பா. உமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதி உமக்கு ஒருவருக்கே அப்பா. எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கே. இந்த பாடலை பாடும்போது முழு மனதோடு சரண்டர் பண்ணி தேவனுக்கு எற்ற லெவலுக்கு நம்ம தேவனை உயர்த்துவோமாக, போற்றுவோமாக. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah.
நம்மளோட துதி அவரோட கவனத்தை இழுக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்க மத்தியிலே நீங்க இருக்கீங்க. எங்களை ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை நம் கொடுத்திருக்கிறார். இஸ் அ ப்ரிவிலேஜ். தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நாம் கொடுத்திருக்கிற மகாபிரிய ஸ்லாகியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவன் நாம் கொடுக்கிற ஈவுகளை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. பிதாவே, தர்மையான மாலை வேளையிலே மீண்டும் ஒரு விசை நாங்கள் உம்முடைய குடும்பமாக, உடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நேசிக்கிறபடினாலே, அப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக நேசிக்கிறபடினாலே, எங்களை முன்பதாக வைத்திருக்கபடினாலே, நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறதுனால, எங்கள் ஜீவனில் தெய்வனாக இருக்கிறபடினாலே இது வந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில் கூட எங்களுடைய இடைப்படும் சுவாமி, எங்களோடு பேசுங்கப்பா. ஒரு வார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது, பேசும்போது, கேட்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வீங்க என்று அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்குள்ள தலைப்பானது ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். இயேசுவின் மேலே நம்முடைய கண்களை பதிய வைப்போம். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்போதும் தேவன் மேலே பதிய, அந்த பெர்க்மன்ஸ் பாட்டு எழுதியிருக்கிறாரு. கண்களை பதிய வைப்போம், கர்த்தராம் இயேசு மேலே கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். திரும்ப சொல்கிறேன், கண்களை பதிய வைப்போம், கர்த்தராம் இயேசுவின் மேலே கடந்ததை மறந்திடுவோம், அப்புறம் தொடர்ந்து முன் செல்லுவோம். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலங்க, இந்த வாழ்க்கையானது நான் பார்க்குறேன், அது நீங்கள் உங்களுக்கு கடந்து வந்திருப்பீங்க. இட்ஸ் நாட் ஈஸி. இந்த உலக மனுஷ வாழ்க்கையானது சுலபமான வாழ்க்கையே கிடையாது. சுலபமான வாழ்க்கை ஒரு காலகட்டம் தான். எப்போன்னு சொல்லுங்கள் பாப்பா யாராச்சும். உங்கள் ஈஸியான லைஃபு ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்கும். எப்போ நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது யூ ரியலி என்ஜாய்ட் யுவர் லைஃப். நான் கஷ்டப்படாமல் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். சாப்பாடு வந்துடும். நீங்கள் குளிக்காட்டி கூட மம்மி குளிப்பாட்டி விட்ருவாங்க. ட்ரெஸ் போடாட்டி மம்மி போட்டு விட்ருவாங்க. உங்களை போட்டு அழகு பார்ப்பாங்க. அப்போ உங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த லைஃப் ஈஸியான லைஃபு. நான் காலம் கடந்து போகும் பொழுது as you become youth, நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஈவன் ஒரு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையை கேட்டு பாருங்கள், உட்காந்து பேசி பாருங்கள். அவங்க கதையாக நிறைய வாழ்க்கையை சொல்லக்கூடும். அவங்க வாழ்க்கையில் போகிற போராட்டங்கள், வாலிப பிள்ளைகள் படித்து முடிக்கிற வரைக்கும் தாங்க முடியல. எங்கள் அம்மாவால் படின்னுக்கிட்டே கிடக்குறாங்க. எங்கள் அப்பா இருக்கிறார இந்த ஃபோன் பிடிச்சா ஃபோனுக்கிட்டே கொண்டான். இப்படி இது உலகம் பாருங்கள், நம்மை ஒரு ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போகுது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ப்ரெஷர். வாலிப பிள்ளைகளுக்கு ப்ரெஷர், மனைவிகளுக்கு ப்ரெஷர் உண்டா? உட்காந்து பேசி பார்த்தா மனைவிகள் சொல்லுவார்கள். கணவர்களுக்கு ப்ரெஷர் உண்டா?
பேசி பார்த்தா சொல்லுவார்கள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலக வாழ்க்கையானது இட்ஸ் நாட் ஈஸி லைஃப். அதான் சில பேர் வயசு கடந்து போனால் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, சுமக்க வேண்டிய பாரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது தேவன் நீங்கள் நடக்கும்போது அவரும் கூட நடக்கிறாரு. நீ கஷ்டத்தில் நிற்கும்போது அவர் கூட ஒரு நபர் கூட வராரு. நீ வாழ்வு பயணத்தில் உன் வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது, வாலிபனே உனது இளம் பிரயாசத்தில் நீ தேவனை நோக்கி பாரு. அப்பொழுது தேவனே செய்கிற உன் கூட நடந்து வருகிறார். நீ கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியில், நீ அந்த கடந்து போகிற ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியில் நீ அந்த இயேசுவை நோக்கி பாரு. அவன் பக்கத்தில் நின்று இஸ் a குட் கவுன்சிலர் டு யூ. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவரே ஒரு சமாதான பிரபு. இயேசுவே நல்ல சமாதான பிரபு. இஸ் a குட் கவுன்சிலர். வாழ்க்கையில் யார்கிட்டலாம் போகலாம், ஆனால் நல்ல கவுன்சிலர் இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு சொல்லுகிறாரு, கண்களை இயேசு மேல் பதிய வைங்க, அவர் நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தர். இஸ் குட் அட்வைசர், நல்ல ஆலோசனை கர்த்தர். அஃப்கோர்ஸ் நீங்கள் திருசபையில் வரும்பொழுது பாஸ்டர் சிஸ்டர் இருக்கிற அவங்க தான் எஸ் ஐ ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர். அதான் நீங்கள் சமயத்தில் காரியங்களை வரும்பொழுது தான் பாஸ்டர் கால் பண்ணுறீங்க, சிஸ்டர் கால் பண்ணுறீங்க, பேசுங்க, ஒரு பிரச்சனையில் பேசுங்க, சொல்லுங்க, ஒரு ஆலோசனை கிடைக்கும் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ். கேசல் லீடர்ஸ், நம்ம நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, உன் காரியம் வரும்பொழுது அவங்களோட பேசுங்க, கேசலுக்கு பொறுப்பாக அவங்களோட பேசுங்க. பாரங்கள் நம்மை தாக்காதபடிக்கு, பாரங்கள் நம்மை நெருக்காதபடிக்கு, அந்த பாரத்தினாலே நம்ம வாழ்க்கையை முடித்து கொள்கிற அளவுக்கு போகாதபடிக்கு, அல்லது வாழ்க்கையினாலே நான் அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்காதபடிக்கு தெய்வம் நமக்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் நம்முடைய தகப்பனானவர் நமக்கு எப்படிங்க நல்ல ஆலோசனை கர்த்தர். அதை நான் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஜீவித்தில் when we come across people like this, இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது you able to counsel them. அதுதான் தேவன் நம்மளை ஒரு எப்படி வச்சுக்க ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். உங்கள் நண்பர்கள் கஷ்டத்தில் போகும் பொழுது ஒரு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன ஏஜில் இருக்கலாம், as you are growing in this church you must be matured enough. தேவனுடைய அறிவில் வார்த்தையை வளர்ந்திருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் உன்னுடைய தோழி உனக்கு காரியம் சொல்லும் பொழுது you will counsel, you will give a good advice to your friend. அது அந்த பொண்ணுக்கு அல்லது நண்பருக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். நீ கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் தெய்வீக ஆலோசனை. வசனத்தை வாசிக்க கேட்போம். செகண்ட் ஹீப்ரூ சாப்டர் 12 verse, எபிரேயர் 12:1-3 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ரொம்ப வேதத்துக்குள்ளே போகும்பொழுது நிறைய சாட்சிகளை பார்க்குறோம். நம்முடைய திருசபையிலும் தேவன் அதிகமான சாட்சிகள் வைத்திருக்கிறார். நிறைய சாட்சிகளை கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல நல்ல சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஆகையாலே இந்த வேதத்திலும் சரி, வேதத்துக்கு வெளியே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம கடந்து நம்ம கேட்டறிந்த சாட்சிகள் மூலியமாக நம்ம அறிகிறது என்ன என்றால், மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும், பாரமான வாழ்க்கையில பாரமாய் இருக்கிற யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. 2 விஷயங்கள் சொல்லப்படுது. முதலாவது உங்களுடைய பாரங்கள், இரண்டாவது உங்களுடைய பாவங்கள், உங்களை நெருக்கி வருகிற பாவங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அந்த ஓட்டத்திலே பொறுமையாக இயேசுவை நோக்கி பார்த்து ஓட கடவோம். முதலாவது நம்முடைய பாரங்களை புறம்பே தள்ளிவிட்டு, நமக்கு விரோதமாய் வருகிற பாவங்களை புறம்பே தள்ளிவிட்டு நாம் தேவனை நோக்கி ஓட வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லுது. எல்லா நிலையிலும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய சுமைகள், பாரங்கள் நம்மை அதிகமாய் சுமந்து கொண்டிருக்கபடினாலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அவர் பார்த்து ஓட முடியாதபடி நம்ம தலை குனிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு முதலாளிக்கு ஒரு கழுதை இருந்துச்சான். அந்த கழுதை எப்போதும் சுமைகளை சுமக்கும். தன்னுடைய பாடியில் சுமைகள், இந்த இவர் முதலே சொல்கிறாரே, நான் பொதின்னு சுமைனா பொதின்னு சொல்லுவாங்க தமிழில். கழுதி மேலே பொதி ஏற்றுவாங்க.
அந்த கழுதை கடந்து போய் நான் எங்கே போகணுமோ அங்கே போய் அந்த பொதிகளை அனுப்பிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் பொதிகளை ஏற்றி சுமந்துட்டு போகுது, குமிஞ்சிட்டு போகுது, போயிட்டு அனுப்பிட்டு வரோம். திரும்ப வரும்போது அடுத்த நாள் சுமைகளை எத்தனை வாட்டி போயிட்டு வந்துடுறது, நிறைய வாட்டி சுமைகளை போடும். அப்போ அதில் அடி உழுது சமயத்தில் வேதனையோடு அது கால் தேஞ்சி நடக்க முடியாத சூழ்நிலையிலையும் சீக்கப்பட்ட நாட்களிலையும் சுமந்து போயிட்டு வருது. அப்புறம் என்னால் தாங்க முடியல இந்த சுமையை சுமக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை ஒரு யோசிக்கும் பொழுது அப்படியே போகும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. உப்பு மூட்டையை தூக்கிட்டு போகுது. அன்னாட உப்பு மூட்டையை கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு கேட்ட மாதிரி தானே இருக்குது, கேட்டுறீங்களா இல்லையா? அப்புறம் ஒரு நாள் போகும்போது பார்த்தா பக்கத்தில் குளம் இருக்குது. ஆஹா, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் குளத்தில் போய் குளிச்சுட்டு வருவோம். இப்படி இறங்குது, குளிச்சுட்டே இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் சமைச்சிருக்கும் போது பார்த்தா லைட்டாக சுமைய பாரமாக இருந்ததெல்லாம் லைட்டாக போயிடுச்சு. ஆஹா, இது நல்லா இருக்கே சொல்லி போயிட்டு அடுத்த நாள் திரும்ப தலைவர்கிட்ட போகுது, முதலாளிகிட்ட போகுது. இங்கே போனோன்னே, ஓ ரிலீஸ் பண்ணிட்டியா? எஸ். கோசமாக இருக்கு. ஏற்கனவே ரொம்ப சோகமாக போன கழுதை இப்போ சந்தோஷமாக சுமக்குது. பொதிய ஏற்றுக்க முதலாளி போயிட்டு பார்க்குது, குளம் வருது, குளத்தில் இறங்கும், ஜாலியாக இறங்குது. உப்புலாம் கரைஞ்சி போனோன்னா ஆஹா சந்தோஷம். போயிட்டு அங்கே போனச்சலத்தில் திரும்ப வருது, முதலாளிக்கிட்ட இப்படியே செஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் கம்ப்ளைண்ட் வருது, என்ன முதலாளி உங்கள்கிட்டேருந்து வர வேண்டிய சரக்கு எல்லாம் வந்து சேரல, உப்பு மூட்டெலாம் வரல, எங்கே என்று விசாரிக்கும் போது இது என்னமோ நடந்திருக்குது, இது கழுதை டெய்லி போயிட்டு தானே வருது, என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு நாள் முதலாளி பின்னாலே போனாராம். போயிட்டு ஒளிஞ்சு கழுதை பின்னாலே போனாராம். கழுதை ஆஹான்னு குளிச்சுட்டு இருக்குது. உப்பு மூட்டெலாம் கரைஞ்சிச்சு. ஆஹா, அன்றைக்கு விழுந்துச்சு பாருங்க அடி. நமக்கும் அப்படி இருந்து அவள் நல்லா இருக்கும். எவ்வளோ சுமைகளை சுமக்கிறோம். அப்படியே போகும்போது ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் விளையாண்டுட்டு தண்ணியில், ஆஹா சுமைகள்லாம் குறைஞ்சிருச்சு, சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி வலி உண்டா? அது மாதிரி முடியுமா நம்மளால்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் எல்லாரும் என்னண்டியில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அப்புறம் உங்கள் சுமைகளை என்மேல் வைத்து விடுங்கள், நான் அதை சுமக்கிறேன் ஏசப்பா சொல்லிட்டாரு. இங்கே கழுதைக்கு ஒரு ஆறு இருந்தது போல, எப்படி சந்தோஷத்தை அனுபவித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் சுமைகளை சுமக்கும்படியாக இயேசு அழைக்கிறார். அது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய சுமைகள் எல்லாம் இலகுவாய் மாற்றுகிறார். அவர் நம்முடைய நுகத்தடியை அவர் சுமக்கிறார். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். That's by faith. என் தேவன் நாம் சுமக்க வேண்டிய சுமைகளை சிலுவையிலே சுமந்து விட்டார். அதை பாதுகாப்பு என்ன பாட்டு படிக்கிறாரு? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன். வியாதிகளை சுமக்கிறோம், வலிகளை சுமக்கிறோம், வேதனைகளை சுமக்கிறோம். ஆனால் பாதுகாப்பு இயேசுவின் காயங்களால் சுகமானே. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சிலுவையை சுமந்து விட்டார். அல்லேலூயா. இந்த பாரங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது இயேசுவை நினைத்து பாருங்கள். நீங்களும் நான் இயேசு நோக்கி பார்க்கும்போது பாரத்தை சுமக்கும்படியா தேவன் நம்மோடு கூட வருகிறார். இயேசுல வசனத்தை வாசித்தது அன்றைக்கு சொல்ற ஹிஸ்டரியே, நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். பலவிதமான வேதனையில் நீ கண்ணீரில் படுக்கும் பொழுது பலவிதமான நெருக்கத்தோடு கண்ணீரோடு உன் பாரங்களை சுமந்து நீ ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை போவதை என் கண்கள் கண்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீர் கண்ணீர் வடிப்பதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். நம்ம கண்ணீரை துடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நம் கூட வருகிறார். எப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதுங்க நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் சுமந்து கொள்ளும்படியாய் ஆவலாக இருக்கிறார். ஆமென். அப்போ சுமைகளை சுமப்பது கடந்து அதாவது வாழ்க்கையில் சுமைகள் எஸ் இருக்கு. பர்டன்ஸ், there are so many burdens we got to carry. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மலை சொன்ன சின்ன பிள்ளைகள் பருவம், வாலிப பருவம், அப்புறம் கொஞ்சம் முதிர்ந்த வாலிப பருவம், வயதான பருவம், எல்லா காலகட்டத்திலும் திருமண வாழ்க்கையிலையும் எல்லா காலகட்டத்திலையும்
there is burdens, there is சுமைகளை சுமக்க வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் அதுக்கு மத்தியில் ஏசப்பா நம்ம கூட வருவார் என்றால் அவர் மேலே நம்ம கூட நின்று அவர் நம்மோடு கூட சுமக்கிற தெய்வமாய் மாறுகிறார். அல்லேலூயா. இதனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டதை நீங்கள் அறியீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்புறம் வசனம் சொல்லுகிறது, கழுகு உயர போயிட்டு என்ன செய்து தன் குஞ்சுகளை கூட்டெல்லாம் கழிச்சிட்டு அந்த குஞ்சுகளை விரட்டி விடுது பறங்க என்று சொல்லி. பறந்து குஞ்சுகள் கீழே போகும்போது அப்படியே வந்து ரக்கியில் சுமந்து கொள்வது போல நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் நாம் கடந்து போகும் பொழுது அவர் சுமக்கிற தெய்வனாக இருக்கிறார். அதான் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது அவிசுவாசமாக இராதீங்க, பட் விசுவாசமாக இருங்கள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நாம் ஜெயிக்கிறவங்களாய் மாறுவோம். உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. when you fix your eyes upon Jesus Christ, நம்ம ஒத்தாசை பலவுத்த தேவன் அனுப்புகிறார். அதுதான் சங்கீதம் 121 வாசிக்கிறோம். சங்கீதம் 121:1 வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக. எனக்கு ஒத்தாசை வரும். என்னோட பாரங்களை ஏசப்பாடு சொல்லணும். You got to confess. If you are going through sins, சில பேருக்கு நம்ம சில விதமான sins, இச்சைகள், உணர்வுகள் வரும் பொழுது ஏசப்பாடு சொல்லணும். ஏசப்பாடு சொல்லும்போது தான் அங்கிருந்து ஒத்தாசை கர்த்தர் அனுப்புகிறார், உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், ஏறெடுத்து கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வருகிறது, ஒரு பலன் வருகிறது, ஒரு விடுதலை வருகிறது. எப்படி இந்த கழுதப்பை தண்ணியில் உட்காந்துட்டு அது சுமைகள்லாம் கரைஞ்சி போகுது, அப்படி சந்தோஷமாக வருது போல தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அது சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அடுத்ததாக நான் சொல்ல போகிற காரியம், நீங்கள் அந்த ஏசப்பாவை ஏன் நோக்கி பார்க்கணும் என்று சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். என்ன நம்மளை எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதோ நான் அவ்வளோ தூரம் தியானிக்க போகிறேன். கேன் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னோட வசந்த இருக்கு, இதை முதல்ல சொல்லிட்டு இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு. இது பெரும்பாலும் நம்ம சொல்லுகிறோம், புதிதாக வரவர்களுக்கு சொல்லுகிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே வாங்கள் ஏசப்பங்க சொல்ல பாரு. ஆனால் நம்மளே பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோமே, ஓயாத பாரமாக இருக்குது. ஓயாத போராட்டம், ஓயாத சண்டைகள், ஓயாத பிரிவினைகள், ஓயாத காரியம் நம்ம இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கோமே. நம்மளே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம அவங்கள கூப்பிட போகிறோம்? நமக்கே விடுதலை தேவை, நம்முடைய சுமையே பாரமாக இருக்குது. எப்போ நம்ம ரிலீஸ் ஆகி மற்றவங்களை கூப்பிட போகிறோம்? அப்போ நம்ம மாதிரி ரிலீஸ் ஆகணும் இயேசுக்குள்ள. அல்லேலூயா. யூ காட் டு பி ரிலீஸ்ட் ஃப்ரம் எவ்ரி பெயின், எவ்ரி பர்டன்ஸ். ஃப்ரீயாக வரணும் இயேசுக்குள்ள. அப்போ எப்போ நம்ம இயேசுக்குள்ள ஃப்ரீயாக வருகிறோமோ ஆவியை நம்ம வாழ்க்கையில் கண்ட்ரோல் எடுக்கிறோம். ஆவியை நம்ம வாழ்க்கையில் கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது, நாம் ஆவியில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவன் வித்தியாசமாக நடத்துவார். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் தேவன் நம்ம நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும்போதே நீங்களும் நானும் உணர முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொள்ள யெகோவா. யெகோவா தேவன், யாவே, யெகோவா, the Lord. யெகோவா என்றதுக்கு பேர் the Lord, my God, my Savior. யெகோவா. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், யெகோவா அடோனாய், ஓ லார்ட் யெகோவா. அப்போ யெகோவா தேவன், என்னை விடுவிக்கிற தேவன், சுகப்படுத்த தேவன் என்பதை அறிந்திருக்கும் பொழுது நம்ம கண்கள் அவரை ஏறெடுக்க போகிறோம். யெகோவா, மை லார்ட், த லார்ட், கர்த்தர், ஆண்டவர், யெகோவா, யாவே, யெகோவா அடோனாய், த லார்ட். நெக்ஸ்ட் பார்க்கிறோம், பயப்படாதே நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யெகோவா தேவன் இருக்கிறவராக, நேற்றும் என்று மாறாத தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மோசே இருந்த தேவன், ஆதாமோடு இருந்த தேவன், இன்றைக்கும் அதே தேவன், வல்லமை குறையாத தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். யெகோவா தேவன், அவர் வல்லமை குறையாத தேவன், மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சொன்னதை நம்ம வாழ்க்கை நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். இஸ் சேம் காட். வல்லமை நிறைந்தவர், பராக்கிரம் நிறைந்தவர், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற தெய்வமாக இருக்கிறார் என்பதை முதல்ல ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கு மத்தியில் தேவன் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு ஓஷதம்.
இந்த வேதமே ஒரு கம்ப்ளீட்டான மெடிசன் ஃபார் யூ அண்ட் மீ. ஒரு கம்ப்ளீட் மெடிசன் இந்த வேதமான நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருப்பதை நம் உணர்வோம். ஐ எம் வித் யூ, நம்மோடு இருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு உறவில் கடந்து வர யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, இன்றைக்கு நான் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது இந்த யெகோவா கடவுளை வித்தியாசமான பேர்களை கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு யெகோவா என்ற அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலே யெகோவா 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 யெகோவான்னு என்ன அர்த்தம்? யெகோவா தேவன். பார்த்தோம் யெகோவா மை லார்ட், த லார்ட், கர்த்தரே கர்த்தர். முதலாவது பார்க்கிறோம் யெகோவா ஜாயிரே. வாசிப்போம் அதை. யெகோவா ஜாயிரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஜாயிரே. வாசிப்போம். அந்த ஸ்லைட்ல இருங்கயா, எடுத்துட்டீங்களா? ஓகே. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே. ஓகே, நெக்ஸ்ட் அந்த முதல் ஸ்லைட் போங்க. யெகோவா ஈரே, the Lord is my provider. என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. இஸ் மை ப்ரொவைடர். சுமைகளை இன்றைக்கு நாம் சுமக்கிறோம். குறிப்பாக ஐயோ எனக்கு குறைவு இருக்குது, என் தேவை இருக்குது, ஓடி ஓடி உழைக்கிறோம். நாட் இனாஃப், நம்ம பத்தில் போதலை, நிறைய வேலை செய்ய வேண்டியது அதற்கு வருமானத்துக்காக. அப்போ பலவிதமான குறைவின் மத்தியிலே நாம் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஐஸ்வர்யத்தை மிகுதியினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை மிகுதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் பிளஸ்ட், யூ அண்ட் மீ ஆர் பிளஸ்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ் மை என் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் நோக்கி பாருங்கள், அவங்க யார் போஷிக்கிறா? நான் அவர்களுக்கு போஷிக்கவில்லையா? அதனால் உங்கள் நம்பிக்கையின் மேல் வைங்க. I am your Jehovah Jireh. I will provide all your needs. அதான் பாட்டு படிக்கிற யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கும் தேவன். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் யெகோவா ஈரே, ஆண்டவரே யெகோவா ஜாயிரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, அவர் நோக்கி தேவை வரும் பொழுது அவரை நோக்கி பாருங்கள். பலவிதமான தேவைகள் வாழ்க்கையில் இருக்குது. உன் தேவைகள் வரும்போது யூ ஆர் மை ப்ரொவைடர், எனக்கு கொடுக்கிறவர் நீர் அல்லவாப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி அந்த யெகோவா ஜாயிரே, யெகோவா ஈரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுக்கேற்ற பாத்திரமான வாழ்க்கையை வாழணும். உதாரணமாக சங்கீதம் 24 நான் வாசிக்கிறோம், உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எஸ், ஆசீர்வதிப்பார் தான். அப்போ என்னுடைய மன விருப்பத்தின்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும்னா நான் அவருக்கு பாத்திரமாய் வாழணும், அவர் பிரியமாய் வாழணும். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? யூ வில் ப்ரொவைட். ஜெபிக்கிறோம், எப்படியாவது உன் தேவையை சந்திப்பார், எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்வார், எப்படியாவது நமக்கு கிடைக்க வேண்டியதை ஆண்டவர் கொடுப்பாரு. ஜெபம் பண்ணி ஆண்டவர் வாய்க்க செய்வார். பிகாஸ் வாய்? யெகோவா ஜாயிரே மை ப்ரொவைடர், அவர் நமக்கு கொடுக்கிற தேவன். அப்போ யெகோவா ஜாயிரே அந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எப்போ? தேவன் மத்தியில் தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக தேவன் கொடுப்பார். அவருடைய பரிபூரணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை அடைகிறேன், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைகிறேன் என்று யோவான் நான் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையினாலே, அவருடைய பரிபூரணத்தினாலே, இஸ் கம்ப்ளீட் காட், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைகிறோம். இஸ் மை ப்ரொவைடர். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் தேவன் நம்ம நடத்துவார். இந்த அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். ரெண்டாவது பார்க்கிறோம் யெகோவா நிசி. வாசிடுவோம். யெகோவா நிசி, the Lord is my banner of victory. ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையிலும் ஜெயக்கொடி. அப்ப கர்த்தரை நோக்கி பாருங்கள். தோல்வி, ஃபெயிலியர்,
எனக்கு ஏன் தெரில பிரதர், தொடர்ந்து வேலை தேடுறேன், வேலையே கிடைக்க மாட்டுது, வருமானத்துக்காக பல காரியம் செய்கிற வாய்க்கவே மாட்டுது, அல்லது பலவித தோல்வியே என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அப்படிப்பட்ட நீங்கள் இருப்பீங்கன்றா நீ சொல்லுங்க, யெகோவா நிசி, the Lord is my banner of victory, அல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில் ஜெயக்கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடித்திடுவோம். வீர நடை, நம்ம நடக்கவே முடியல, வீர நடை நம்ம நடலாம், வீர நடை, வெற்றி கொடி. எத்தனை பேர் வெற்றி கொடி பிடிச்சி இயேசுக்குள்ள நீங்கள் ஜெயமாக வாடுங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். how many of you இந்த வெற்றி கொடியை தூக்கிட்டு ஜெயமாக வாடுங்க? அப்படி காட்டுங்க பார்ப்போம். if you have confidence, show me a hand. நான் வெற்றி கொடி பிடிச்சிட்டு இயேசுக்குள்ள நடக்கிறேன். அல்லேலூயா. that means your life, victorious life. வெற்றி கொடி, அல்லேலூயா, வெற்றி கொடி. சண்டைக்கு வந்தா ஒன்று சோப்பு கொடி அல்லது வெள்ளை கொடி. சோப்பு கொடினா என்ன? கருப்பு கொடி இருக்குது தானே, 3 கொடி, கருப்பு கொடி, சோப்பு கொடி, வெள்ளை கொடி. வெள்ளை கொடி எதுக்கு? சமாதானம், பீஸாக போயிடுவோம், பீஸ், அங்கேயும் பீஸ். ஓகே. 2வது சோப்பு கொடி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சோப்பு கொடி, கேர்ஃபுல், வரம்ப. கருப்பு கொடி, இப்படிக்கு போய் சேவை பண்ணிடுங்க, எனக்கு கொஞ்சம் மறதியாக இருக்குது. 3 கொடி இருக்குது. எத்தனை பேர் வெள்ளை கொடி வச்சுருக்கிறோம்? சமாதானத்தின் கொடி. கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சமாதான கொடி, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம கருப்பு கொடி தூக்குறோம்? டேஞ்சர், வர்றண்டா உனக்கு. ஆனால் சமாதான கொடியை தூக்கணும். இயேசு பிள்ளைகள் சமாதான கொடி, அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம். வாழ்க்கையில் எல்லா தோல்வியும் வரும் பொழுது நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம சொந்தக்காரங்க மத்தியிலே நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழணும். இயேசு நம்பி வந்துட்டீங்கல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெயமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். எப்போதும் நம்முடைய வாழ்க்கை இயேசு ஏற்றுக்கொண்டு வந்த பிற்பாடோ தோல்வி, பிரச்சனை, சண்டை, குடும்பத்தில் எல்லாம் சிரிக்கிற மாதிரி, நம்ம சொந்தம்லாம் பேசுகிற மாதிரி வாழ்ந்தோம் என்றால் வெற்றி, அதுக்கு பேர் வெற்றி கொடி இல்லை, தோல்வியின் கொடியை சுமக்கிறோம். ஏசப்பா சொன்னாரு, I am the Jehovah Jireh, sorry, Jehovah Nissi, யெகோவா நிசி, என் வாழ்க்கையில் வெற்றி கொடி கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் வெற்றி கொடியை நான் உயர்த்தி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லணும். அந்த காங்கர ஜெயத்தின் மேலே ஜெயத்தை நீங்கள் அடைய வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சாதனை படைக்க வேண்டும். நாங்களாம் தோட்டப்புறத்தில் வாழ்ந்தோம், ஏதோ மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு படித்தோம். நாங்கள் விறகு கட்டையில், இன்னும் மரக்கட்டையில் நாங்கள் சமைச்சிருக்கிறோம். விறகு வெட்டி, பாச பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், விறகு கட்டையில் தான் சமைப்போம். அப்போ அதுக்கு பிறப்பாடு கறி அடுப்பு வந்துச்சு, கறி பாய்ச்சோம். அது பிறப்ப மண்ணெண்ணெய் அடுப்பு வந்துச்சு, மண்ணெண்ணெய் பாய்ச்சோம். அது பிறப்பாடு தான் கேஸ் வந்துச்சு. அப்புறம் இல்லை, இப்போ வந்து எலக்ட்ரானிக். இப்போ நீங்களாம் பாய்க்கிறது எலக்ட்ரானிக் யங்ஸ்டர்ஸ் பாய்க்க. அப்போ உங்கள் வாழ்க்கையிலங்க என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் ஒரு சாதனையை படைக்கணும். நம்ம சிஎம் விஜய் மாதிரி சாதனையை படைக்கணும். ஏன்ப்பா சிரிச்சிங்க? எஸ் டார்கெட்டட். ஏதோ சாதனையை எத்தனையோ வருஷம் முன்பதாக அவர் தரிசனம் வச்சுட்டாரு. யூ வாண்டட் டு பி, யாருக்கும் தெரியாது. கட்சி 2 வருஷம் ஆரம்பிச்சு நீ சிஎம் ஆயிட்டாரு. நாமும் தரிசனம் இருந்தோம் என்றால் கர்த்தர் உயர்த்துவார். தரிசனத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் யங் கேர்ள்ஸ், யூ ஆல் மஸ்ட் பி எ ப்ரொஃபஷனல்ஸ். இந்த சேர்ச்சுக்குள்ளே நீங்களாங்க, ஏதோ எங்கள் படிப்புக்கு நான் ஒரு வாத்தியாராக வந்துட்டேன், பாஸ்டராக வந்துட்டார், வேறு யார், நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற யங்ஸ்டர் எல்லாம் ப்ரொஃபஷனலாக மாறணும். இந்த பாப்பா பேர் என்ன? நம்ம கேஷ்வினி ஒரு நர்ஸ் ஆகணும். பக்கத்தில் யார்? பிரிச்சில் என்ன ஆக போகிற? கொசு பிடிக்கிறியா? அப்பதான் கொசு வாங்க. என்னம்மா? ஃபோட்டோகிராஃபர். குட், பி அ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் பின்னால பாப்பா, வாட் யூ வாண்ட் டு பி? சாரி, சைக்காலஜி இஸ் குட். எஸ் அம்மா. டீச்சர், குட். படிக்கிறவங்க கேட்போம், அம்மா நீ டீச்சர். டோன்ட் பி டீச்சர், பி அ லெக்சரர், பி அ ப்ரொஃபஸர். டோன்ட் பி அ டீச்சர், பி அ ப்ரொஃபஸர். மடியா ப்ரொஃபஸர். பக்கத்தில் வேலைக்கு போயிட்டீங்க, லைஃப் ஓடிடுச்சு, வேலைக்கு போயிட்டீங்க, நோ ப்ராப்ளம். அப்பா பாருங்க, படிக்கிறவங்க எல்லாமே பி சம்படி.
Be professionals. Be good leaders. Support the church with your finance. அதுக்கு தான் அல்லேலூயா. சிறப்பா வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து நீ கல்யாணம் பண்ணி போற எங்க போனாலும் சரி, அங்க நீங்க கணவரோட சேர்ந்து சபையை தாங்கக்கூடியவர்களாய் மாறணும். பி ப்ரொஃபஷனல். உன்னுடைய கொடி வெற்றி கொடியா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வெற்றி வெற்றி வெற்றியா தான் போயிட்டு இருக்கணும். நம்ம பிசினஸ் செய்யறவங்க கோ ஹையர் அண்ட் ஹையர். படிக்கிறவங்க கோ ஹையர் அண்ட் ஹையர். வெற்றி நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. சமைக்கிறவங்க சமைங்க. பிஸ்னஸ் பண்ணுங்க. டூ சம்திங். சாந்தி அன்னைக்கு பிரச்சனை பார்த்து டூ. உங்கள்கிட்ட என்ன இருக்குது பயன்படுத்துங்க ஏசப்பாக்காக. கர்த்தர் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கொடுப்பார். அல்லேலூயா. வருமானம் இல்லாதவங்க வடை சுடுங்க. பக்கத்தில் இடம் பார்த்து வீங்க. வடை சுடுங்க, கோப்பி போடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக செய்யுங்க. ஏதாவது செய்யுங்க. வித்தியாசமாக செஞ்சு பிஸ்னஸ் பண்ணி ஆதாயத்தை தேடுங்க. வறுமையில் போகவே கூடாது. மலேசியா வறுமையின் தேசம் கிடையாது. மலேசியா தேசம் வந்தவர்களை 1000 பேர் லட்சக்கணக்கான மக்களை வாழ வைக்கும் தேசம். இந்த தேசத்தில் எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை சொல்றது வாய்ப்பே கிடையாது. யூஸ் யுவர் ஸ்கில்ஸ். வருமானத்தை தேடுங்க. குடும்பத்தை நல்லா வச்சிருப்போம். அந்த வருமானத்தை எடுத்து சபையும் பிளஸ் பண்ணுவோம், ஊழியத்துக்கும் பிளஸ் பண்ணுவோம், டைட்ஸ் கொடுப்போம். மிஷனே கொடுங்க. மிஷன் இந்த மாதம் முடிய, அடுத்த மாதம் முடியுது. மிஷன் வாக்குறுதி கொடுத்தவங்க மிஷனை கொடுத்து முடிங்க. கர்த்தர் வருமானத்தை வாய்க்க செய்வார். அப்போ வெற்றி கொடி பிடித்து நாம் ஜெயக்கொடியை பிடித்தவர்களாக வாழ வேண்டும். அப்போ யெகோவா நிசி, அவரை யெகோவா நிசி, என் வாழ்க்கை வெற்றி கொடுக்கிற தெய்வம். உண்மை நம்பி இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லை. அதான் எல்லாத்துக்கும் பாட்டு உண்டுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் பாட்டு. தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி தான் வாழ்க்கை. ஆமென். ஜெயம். குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்குது, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அடுத்ததாக யெகோவா ராஃபா, the Lord is my healer. சொல்லுங்க, Lord is my healer. எனக்கு சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர். யெகோவா ராஃபா சுகம் தரும். யெகோவா ராஃபா சுகம் தரும். இயேசுவின் நாமத்தில் ராத்திரி வேளையில் தேவன் நம்ம சுகப்படுத்தட்டும். யெகோவா ராஃபா நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க அப்பா. என் வாழ்க்கையில் எல்லா நாடி நரம்புகள் சரியாக வேலை செய்யட்டும். ரத்த நரம்புகள் வேலை செய்யட்டும். The name of Jesus. நான் எப்போதும் ஒரு காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் கடந்து போகும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னது, உன் வாழ்க்கையில் வர எது இருந்தாலும் என்ன கடந்து தான் வரும். ஏசப்பா கண்களை மீறி உங்கள் வாழ்க்கையில் எதுவும் வராது. எந்த வியாதி உங்கள் வாழ்க்கையை தாக்கும் என்றால் ஏசப்பாவுடைய பார்வை கீழே தான் வந்திருக்குது. இப்போ சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் யெகோவா ராஃபான் இயேசு கிறிஸ்துவே சுகப்படுத்தும் தெய்வமே, நான் ஜெபிக்கிறேன் இந்த நிமிஷம் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி அல்லேலூயா அறிக்கை செய்வோம். யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தரும். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம். ஏன்? இயேசுவின் காயங்களால் சுகம். இப்போ பாடுங்க எல்லாரும். அப்போ உங்கள் சுகத்தை கொடுப்பார். இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியிலும் கர்த்தர் நீக்கி போடுவாராக. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாங்க. நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நீடித்த ஆயுசை எங்களுக்கு கொடுங்கப்பா. நீடித்த ஆயுசை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. நாங்கள் வாழ்ந்து சுகமாக இருந்து உடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும்னு சொல்லி நான் கேட்போமாக. யெகோவா ராஃபா என்னை சுகப்படுத்துகிற தெய்வம். அடுத்ததாக யெகோவா ஷாலோம். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். எப்படி ஷாலோம் சொல்கிறோம்? எனக்குள்ளேயே சமாதானம் இல்லையே, போராட்டம் இருக்கே, எப்படி ஷாலோம் சொல்ல முடியும்? ஷாலோம் சுத்தம் உணர்ந்துச்சு பத்தியா? ஷாலோம். ஓ அப்படின்னா வெரி குட். சமாதானம் இருக்கிறோம். சமாதானத்தின் தேவன். எல்லா நிலைகளும் சமாதானமாக இருங்க. உன் வேலை செய்ய இடத்துல போராட்டம் வரும், சமாதானமாக இரு.
உன்னுடைய முதலாளி உனக்கு அகிமன் வரும், சமாதானமாயிரு, நீடிய பொறுமையாயிரு. தேவன் உனக்குள்ள இருக்கிற தேவன் இஸ் இன் கண்ட்ரோல். The Lord is peace. The Lord is my peace. அவரே இயேசுவே எனக்கு சமாதானக்காரனர். சமாதானக்காரர் நீங்க தானே. அப்புறம் சர்வ வல்லவர் நீங்க தானே. நீங்க அப்படி எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனத்துக்கும் பாட்டா இருக்குது. பாடி பாடி சந்தோஷப்படுங்க ஆண்டவருக்குள்ள. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானம் இழந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, சில பேரோட சமாதானமாக போக முடியல, அல்லது என்னை துக்கப்படுத்தினவங்களோட வேதனைப்படுத்தினோட சமாதானமாக போக முடியல. ஐ நீட் பீஸ் இன் மை ஹார்ட். எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சமாதானம் ஒருவருக்கொருவர், உன் நண்பரோடு, உன்னுடைய சகோதரனோடு, யாரோடு உனக்கு பிரச்சனை உண்டால் அவரோடு நாம் சமாதானமாக வேண்டியது தேவன் சொல்லுகிறாரே. அவர் சமாதானமாக நான் போகும். அந்த கிருபையை தேவன் மாத்திரம் நாம் கொடுக்க முடியும். நம்முடைய சொந்த இந்த மாம்சரீக உடம்புல எதையும் செய்ய முடியாது. பட் பை காட்ஸ் கிரேஸ், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்வாராக. அப்ப யெகோவா ஷலோம், எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையில் சமாதானம்லாம் இழந்து போகும் பொழுது, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்குறப்பா, என்னுடைய சமாதானத்தினால நிரப்போம். இந்த நம்பரோடு சமாதானம் போவதற்கு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். கண்களை எப்படி 4 விஷயம் சொல்லியிருக்கிறேன். யெகோவா ஜைரே, the Lord is my provider. யெகோவா நிசி, the Lord is my வெற்றி கொடி தேவன், வெற்றி கொடியின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ராஃபா, தேவன் என்னுடைய சுகப்படுத்த தெய்வம். யெகோவா ஷலோம், எனக்கு சமாதானம் கொடுக்குற அவரை நோக்கி பார்க்க. டக்குன்னு அடுத்தது போங்க. யெகோவா ரோஹி, லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், மேய்ப்பர் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சியடையின் அவரை புள்ளியிடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். தாகம் வருவது ஷெப்பர்ட் knows us very well. வேறு எந்த மனுஷன் நம்மை அவன் நன்றாக அறிந்திருக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஷெப்பர்ட், நம்முடைய பிதாவானவர் இஸ் யெகோவா ரோஹி ஷெப்பர்ட், நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாய் விசாரிப்பார். நம்ம வாழ்க்கையில் அந்த மேய்ப்பனை நோக்கி பாருங்கள். உங்களை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் உங்களை நடத்துவார். உங்கள் நல்ல புல் கொடுப்பாரு, ஒரு நல்ல தண்ணி கொடுப்பாரு. அவருக்கு தெரியும் எங்கே நல்ல சூப்பராக தண்ணி வரும்னு சொல்லி. அப்படி நம்ம நடத்துகிற தேவன் இஸ் மை ஷெப்பர்ட், இஸ் மை யெகோவா ரோஹி. அடுத்ததாக யெகோவா எல் ஷடாய் சொல்லுங்க. The Lord Almighty, the Lord all sufficient, எனக்கு போதுமான தேவன். அல்லேலூயா. போதுமானவரே, பொதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாதுகாவலரே, போதுமானவரே, பொதுமையானவரே, பாதுகாப்பவரே, அப்புறம் என் பாதுகாவலரே. The Lord is sufficient. அவர் நமக்கு போதுமானவருங்க, அவர் நிறைவானவரப்பா. எனக்கு ஐஸ்வர்யம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏசப்பா என் கூட இருந்தால் அவரே எனக்கு ஐஸ்வர்யம். அப்பப்போ என் தேவையை சந்திப்பார். எனக்கு கோடி பணம் இல்லாட்டி பரவாயில்ல, அப்பப்போ ஏசப்பா கதவை தட்டும்போது எனக்கு உதவி செய்வார். அப்பப்போ என் தேவையை சந்திப்பார். The Lord is my El Shaddai. என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் நிறைவான ஒரு தெய்வம். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் நம்முடைய தேவைகளுக்கு போதுமானவர். உன் பலவீனத்தை மத்தியிலே என்னுடைய பலன் பூர்ணமாக. உனக்கு பலவீனம் உண்டா, இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த பலவீனத்தை மத்தியில் அப்பா என்னை நோக்கி பார்க்குற, யூ ஆல் சஃபிஷியன்ஸ், எனக்கு போதுமானவராக என் வாழ்க்கை இருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அடுத்து யெகோவா எல் எல்யோன், தி லார்ட் காட் மோஸ்ட் ஹை, உன்னதமான தேவன், உன்னதமான தேவன். அவர் நோக்கி பாருங்க. வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த உன்னதமான தேவனை பார்த்து இது ஒத்தாசி பாதுகளுக்கு நேராக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று அப்படியே மண்டி போட்டு தேவ சமூகத்தில் சரணடைஞ்சிருங்க. அப்படியே சரணடைஞ்சு. யாக்கோபு இது அவனுக்கு அண்ணன் மூத்தவன் வராரு தாக்கிறதுக்கு. அப்படியே ஆண்டு சமூகத்தில் இசப்பா நீ என்னை ஆசீர்வாதத்தால் விட ஆசீர்வாதத்தை ஒளிய விட மாட்டேன் என்று பிடிச்சு கொண்டது போல
அவர் பாதத்தை நாம் பிடிச்சு கொள்ளும் பொழுது அந்த யெகோவா எல்யோன், த மோஸ்ட் ஹையஸ்ட் காட், மிகவும் உன்னதமான தேவன் நமக்கு இறங்கி வந்து நம்ம வாழ்க்கை உதவி செய்வார். அது நம்முடைய கண்களை அவர் மேல் நோக்கி பாருங்க. அடுத்ததாக யெகோவா ஷம்மா, த லார்ட் ஹூ இஸ் பிரசன்ட், ஹூ இஸ் தேர். அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வம். ஷம்மா நம்மோடு இருக்கிறாரு. நீ கடந்து போகிற சூழ்நிலை இருக்கிறாரு, தனிமை மத்தியில் இருக்கிறாரு. when you go to difficult situation அது இருக்கிறாரு. உனக்கு என்ன சூழ்நிலை மத்தியில் கடந்து போகும்போது the Lord is present, உன்னோடு கடந்து வர்ற தெய்வம் omnipresent God. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். omnipresent God, எங்கும் நிறைவானவர், எப்போதும் இருக்கிறவர். யெகோவா ஷம்மா, the Lord who is present in my life, who is present in every of my situations. எல்லா சூழ்நிலை மத்தியில் அந்த தேவன் கடந்து வருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க, அந்த உதவி செய்வார். அடுத்ததாக 2-3 இருக்கு, முடிச்சிடுறேன். இப்படி நீங்கள் 12 போட்டிருக்கேன்ல, ஆனால் இது பார்த்து நான் நிறைய போயிட்டே இருக்கேன். நான் 12 நிப்பாட்டிட்டேன். இது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்குது, வித்தியாசமானது. ஏற்கனவே உள்ளதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இப்போ வித்தியாசமானது காட்டுறேன் பாருங்க. யெகோவா மஹோஸ், யெகோவா மஹோஸ், த லார்ட் இஸ் மை, அவர் என் கோட்டை, உன்னதமானவரே, உயிராடே ஒரு மறைவிலிரு. அப்புறம் கீழே வரோம், அவர் என் கோட்டையும் என் தஞ்சமும் ஆயிருக்கிறார். என் கோட்டை, எனக்கு விரோதமாய் எதிரிகள் வரும் பொழுது, எனக்கு விரோதமாய் போராட்டம் வரும் பொழுது, the Lord is my fortress. சொல்லுங்க ஹல்லேலூயா. the Lord is my fortress. அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார். அவரை மிஞ்சி தாண்டி என் வாழ்க்கை எதுவும் வராது. மதில்கள் போடப்பட்டிருக்கிறது. லார்ட் இஸ் மை fortress. கோட்டை சுற்றி இருக்கு. மலக்காவுக்கு போனீங்கன்னா அஃபமாச கோட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மதில் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கட்டி வச்சிருக்கிறான். அது எந்த சூடு வந்தாலும், எந்த பீரங்களை தாக்குனாலும் அது தாங்காது. இன்றைக்கும் அந்த அந்த மதில் நிற்குது, சுவர் நிற்குது. God is my fortress. Nothing can destroy our life. நம்முடைய வாழ்க்கையை எதுவும் அழிக்காது. தேவன் எனக்கு கோட்டையாக இருக்கிறார். அல்லேலூயா. மஹோஸ். அப்புறம் யெகோவா மாஷி அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த இப்ரூ மொழியிலோட வார்த்தைகள். யெகோவா மாஷி, தி லார்ட் இஸ் மை ரெஃப்யூஜ், எனக்கு தஞ்சமானவர். தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட், தஞ்சமானவர். நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஐ நீட் சம் ரெஸ்ட். பாத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறேன்ப்பா. எல்லாம் ஒரு மரம் நிற்குது, எல்லா மாடுகளோ பறவைகளோ விலங்குகளோ அப்படியே வருது. உச்சி வெயில் தாங்க முடியல. ஒரு மரம் நிற்குது, அழகாக வந்து இப்படி உட்காந்தோடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் போன வாரத்தில் மலாக்கால இருந்தேன். வீடு கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது. உஷ்ணம், ரொம்ப வெயில். எங்கள் வீட்டு முன்னுக்கு ரம்புத்தா மரம் இருக்குது. அப்படி வேலை செஞ்சுட்டு நான் இப்போ தான் இப்படி இருக்கீங்க, என் கம்பத்துக்கு வந்தால் இப்படி இருக்க மாட்டேன். தோட்டக்காரனோட மோசமாக இருப்பேன். அந்த நிலைமையில் தோட்டக்காரனே மாறிடுவேன். அங்கே வந்து என்னை பார்த்தா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அந்த நிலைமைக்கு மாறி தோட்டக்காரன் அந்த வேலையெல்லாம் கொள்ளையில் புல் அடிச்சுட்டு உள்ள ஒரு அச்சுலாம் அடிச்சுட்டு உள்ள முடிச்சுட்டு ரம்புத்தா மரத்துக்கு கீழே அப்படி உட்காந்தான் பாருங்கள். ஒரே ஒரு கூலிங்கான ஒரு ப்ரெசன்ஸ். வெயிலில் வேலை செஞ்ச மரத்துக்குள்ள வந்து உட்காந்தானே, அப்படியே ஒரு சின்ன கட்டையை போட்டு அப்படியே உட்காந்து போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்போம் 10 நிமிஷம். அப்புறம் போய் திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்வேன். திரும்ப ரம்புத்தா மரத்துக்கு வந்து உட்காந்து கூலான ஒரு ப்ரெசன்ஸ். அந்த தெய்வம் தாங்க உங்கள் ரெஃப்யூஜ், உங்களுக்கு தஞ்சமானவர். நீங்கள் வந்து அடைக்கலமாய் சோர்ந்து போயிட்டீங்க, பல தோல்விகள், பலவிதமான சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவருடைய பாத்தில் வந்து அவர் தஞ்சமாய் நீ உட்காரும் பொழுது அந்த ஆறுதல் உங்களுக்கு வரும். இலைப்பாறுதலின் தெய்வன் நமக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார். அவர் பேர் என்னங்க? யெகோவா மெஷி. அடுத்தது யெகோவா கோயல். ஜோயல் இல்லை, கோயல். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் தெரியாது. யெகோவா ஜோயல், the Lord is a redeemer. என்னை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. என்னை ரட்சிக்கிற அந்த ரட்சிக்கிற தேவன் வாழ்க்கையில் வந்தனா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மை ரட்சித்து விட்டார். அல்லேலூயா. அழிவின் வாழ்க்கையிலிருந்து ஜீவனுக்குள் நம்மை மீட்டெடுத்து விட்டார். அல்லேலூயா. அழிய வேண்டி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அந்த ரிடீமர், அந்த ரட்சகர் நம்மை மீட்டு விட்டார். இனி இந்த நரகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் தான் சொந்தம். அல்லேலூயா. பரலோகம்தான் என் பேச்சு. எல்லாத்துக்கும் பாட்டு. இப்போலாம் பிரசனம் பண்ண பாட்டாக வருது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாட்டு தான் பாஸ்டர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். அதான் நம்ம லைஃப்ங்க இஸ் ஜாய்ஃபுல் லைஃப் பிகாஸ் யூ கேன் சிங் அண்ட் ஜாய்ஃபுல்லி. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பாட்டு பாடுங்க, சந்தோஷமாக இருங்க, தேவ சமத்தை களி கூறுவோம். ஆமென். அப்போ த லார்ட் இஸ் மை
ரிடீம கடைசியாக யெகோவா சொல்லுங்க. ஓரி யெகோவா ஓரி, the Lord is my light. இயேசுவின் வாழ்க்கையில வெளிச்சம். எல்லா இருளும் கடந்து போயிருச்சு, இயேசுவின் இருக்கிற வெளிச்சமா வந்துட்டார். பாவம் போயிருச்சு, அசுத்தம் போச்சு, கெட்ட சிந்தனை போச்சா? போகலன்னா இன்னைக்கு போயிடணும். அல்லேலூயா. போகலைன்னா இயேசுவின் நாமத்தை அவர் நோக்கி பார்ப்போம். கெட்ட குணங்கள், கசப்பு, மூர்க்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அந்த ஒளிக்குள்ளே வரும்போது கரப்பான் வச்சு ஓடிடும். ஒளிக்குள்ளே ஒளி வரும்போது எப்படி கெட்டதெல்லாம் ஓடிடுமோ அதே போல் இந்த ராத்திரி வேளையில் யெகோவா ஹோரி நம்முடைய வாழ்க்கை the Lord is my light, தெய்வ வெளிச்சம் இந்த ராத்திரி வேளை நம்ம மேலே வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாக அந்த 12 இதையும் சொல்லிடுவோமா? அது போடுங்க. அப்போ இன்றைக்கு உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் சொல்லி நீங்கள் பாருங்கள். விறுவிறு சொல்லுவோமா? யெகோவா நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். 1 2 3. சத்தம் பத்தல சொல்லி கீழே சொல்லுங்க. the Lord is my provider சொல்லுங்க. 1 2 3 4. யெகோவா ஜைரே, the Lord is my யெகோவா ஈரே, என் தேவன் என் தேவனை சந்திப்பவர். நம்பர் 2, யெகோவா நிசி, என் வெற்றி கொடி. நம்பர் 3, நல்லா உற்சாகமா சொல்லுங்க. நம்பர் 3, யெகோவா ராஃபா, the Lord is my healer. யெகோவா ராஃபா, சுகப்படுத்த தேவன். நம்பர் 4, யெகோவா ஷலோம், யெகோவா is my peace, தேவன் எனக்கு சமாதானக்காரனர். நெக்ஸ்ட், யெகோவா ரோஹி, the Lord is my shepherd, கர்த்தர் எனக்கு யெகோவா ரோஹி, அவர் மேய்ப்பர். யெகோவா எல் ஷடாய், the Lord almighty, the Lord all sufficient, நிறைவானவர், நம் போதுமானவர் அந்த யெகோவா ரோஹி. நெக்ஸ்ட், மோஸ்ட் ஹை, உன்னதமான தேவன் யெகோவா எல் ரோயோன். நெக்ஸ்ட், ஷமா, the Lord is my is present, is everywhere, நம்மோடு எப்போதும் இருக்கிற தெய்வம் அவர் யெகோவா ஷம்மா. அடுத்தது யெகோவா மஹஸ், the Lord is my fortress, எனக்கு கோட்டையானவர். யெகோவா மஷி, the Lord is my refuge, என் தஞ்சமானவர். யெகோவா ஜுவேல், the Lord is my redeemer, என் இரட்சகர். யெகோவா ஹோரி, the Lord my right. எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு நம்முடைய கண்கள் யாரை பார்க்கணும்? அல்லேலூயா. வண்ணமாக என் கர்த்தரை எப்போதும் என் கண்கள் முன்னதாக நிறுத்தியிருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம் கண்கள் முன்னதாக இருந்தால் ஒருபோதும் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஹல்லேலூயா சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஆண்டவரை காணும்போது எவ்விதமாக உங்களுக்கு தோன்றுகிறார், நீங்கள் அவரை பார்க்கும் போது எப்படியாக அவரை தோன்றுகிறார். யெகோவா நேசியாக, வெற்றி தரும் தெய்வமாக, ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தெய்வமாக, ஹல்லேலூயா. எவ்விதமாக நீங்கள் ஆண்டவரை பார்க்கின்றீர்கள்? தாயாக பார்க்கிறீங்களா? தகப்பனாக பார்க்கிறீங்களா? உங்கள் தேவையை சந்திக்கிறவராக யெகோவா ஈரே, உங்கள் தேவைகளை சந்திப்பவராக பாருங்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ் எல்லாம் எல்லாகமாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து இன்று உம்மை குறித்து, உம்முடைய பேறுகளை குறித்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீர், முடிப்பவரும் நீர். எங்கள் கண்கள் எப்போதும் உன் மேலே பதிய வச்சு ஓட கிருபை செய்வீராக. தேவ செய்தி எங்கள் மனதிலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, பல பேருடையவராக இருக்கிறேன். அந்த பேர்களெல்லாம் எங்களுக்கு அர்த்தமாக அதை எங்களை வழிநடத்துவதாக. யெகோவா நிசி, வெற்றி தருகிற தேவன், வாழ்க்கையில் நீ ஜெயம் தருகிறேன். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ வெற்றியும் ஜெயித்து தன்னை நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய தேவை எதுவானாலும் சந்திப்பீராக. சந்திக்கிற தேவனாயிருக்கிற நல்ல மேய்ப்பனாயிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். என் தேவன் எனக்கு பரிகாரி, எனக்கு அடைக்கலம், எனக்கு கேடகமானவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. அடுத்த வாரத்தில் பெற்றோர் தினத்தில் நாங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்வீராக. புதிய குடும்பங்களை
புதிய ஜனங்களை சபைக்கு கொண்டு வர எங்களை நடத்துக. ஆத்மா பாரத்தோடு இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறவர்களை அண்டை கொண்டு வர எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.